செல்லுவோம். 2 தீமோத்தேயு நிருபத்துல 1 அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். ஞாபகம் பண்ணி பாருங்க, இங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம பார்க்க போறோம். நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபம். இன்னைக்கு பிரசங்கத்தோட தலைப்பு அதுதான், இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபம். நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு பகுதியில் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன்னு அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ ஜெபம்ங்கிறது நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம். யார் என்ன எப்படி எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் ஜெபம் பண்ணுறதுல உறுதியாக இருக்கணும்னு ஜெபம் பண்ணுறோம். அடுத்தது நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன், இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணுவேன். அதிகமாக ஆண்டவரிடத்துல நெருங்க நிறைய காரியங்கள் நமக்கு வாய்க்கிறத பார்க்கலாம். குறிப்பாக பிசாசோட கிரியைகள் குறைஞ்சி போகிறதையும் பார்க்கலாம். இங்கே என்ன போட்டுருக்கு பாருங்க, தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதுறாரு. ஆனால் நாம இதை எப்படி அந்த ஜெபம்ங்கிற தொடர்பில் பார்க்கறதுனால, நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபம் ரொம்ப முக்கியம். நம்ம ஜெபம் பாருங்க ரொம்ப முக்கியமா இருக்கு. இடைவிடாமல் ஜெபிக்கணும். ஏன்னா இடைவிடாமல் நிறைய காரியங்கள் உலகத்துல நடந்துட்டு இருக்குல்ல. சொல்லுவாங்கல்ல, வீட்டுல ஓயாம ராத்திரி பகல் டிவி பார்த்துக்கிட்டே இருக்காங்க, கேம் விளையாடிக்கிட்டே இருக்காங்க. என்னெல்லாம் சின்ன வயசுல சொல்லியிருக்காங்க. ரேடியோ அப்போ இல்லை, இப்போ ரேடியோலாம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் சினிமா தூங்கும்போது தான் எங்கள் அப்பா திட்டுவார். என்ன எப்போ பார்த்தாலும் 24 மணி நேரம் ஓயாம ஓடிட்டு அப்படியெல்லாம் இருந்த என்ன ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். அவர் உள்ளத்துல வந்துட்டா நம்ம வேற மாதிரி மாறிடுவோம். அப்போ ஜபிக்க தேவன் என்ன பண்றாரு, நம்மை மாற்றுகிறவரா இருக்கிறாரு. அவரோட நெருங்குகிறோம். அவர் நமக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துகிறாரு. அப்போ நம்ம ஜபத்தை கேட்டு பதில் தர்ற ஒரு அற்புதமான ஆண்டவரை நோக்கி நம்ம ஜபிக்கிறோம். இப்பொழுது கூட நம்முடைய கண்களை மூடி அவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுக்க போறோம். இந்த வார்த்தைக்காக தேவன் நம்மளோடு பேச வேண்டும். வெறுமனே இது என்னோட வாழ்க்கையில மட்டும் இல்லை, நான் யாருக்காக ஜெபிச்சாலும் அவர்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் பெரிய கிரியை செய்ய ஒரு மகா பெரிய தேவன். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைகள் பிசாசை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் அப்படிங்கிற எண்ணத்தோட நாமே ஒப்பு கொடுப்போம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இடத்துல வருகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எப்பேற்பட்ட நல்ல கர்த்தரை, அன்பின் ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அநேக காரியங்களை எங்களை சுற்றி நிகழ்ந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நாங்கள் ஜெபிக்கிற வேளையில் தேவன் எங்கள் ஜெபத்திற்கு செவி கொடுக்கிறீர். நீர் அலட்சியம் செய்வதில்லை, எங்கள் விண்ணப்பங்களை அங்கீகரிக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள ராஜா, இந்த வேளையிலும் நீர் எங்களோடு பேசும். பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு ஜெபத்திலே நாங்கள் கருத்தாய் ஜெபிக்கவும், அந்த ஜெபம் ஆவியிலே ஜெபிக்கவும் தேவரீர் நாங்கள் எந்த சூழலிலும் ஜெபிக்கிறவர்களாக காணப்படவும், தேவனோடு கூட பேசுகிறவர்களாக, தேவன் எங்களோடு கூட பேசுகிறவர்களாக ஆண்டவரே இருக்கும்படிக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையை நடத்தவும், விசுவாசத்தில் உண்மை நோக்கி பார்க்கவும், ஒவ்வொன்றிற்கும் பதில் பெறவும் நீர் நல்ல தேவனும் நீர் வல்லமையுள்ளவருமாய் இருக்கிறீரே, அதற்காக நன்றி. இன்னமாய் உண்மை அறிந்து கொள்ள எங்களை வழி நடத்தும். ஒருவருக்கே துதி கனம் மகிமையாவற்றையும் எடுக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம தொடர்ச்சியா ஆசீர்வாதங்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே வரோம். ஜெபத்தை குறித்து பார்க்குறோம். ஏன்னா ஜெபம் முக்கியம். ஜெபத்தை பற்றி தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம ஜெபம் நிறைய நேரம் அழுகையின் ஜெபமா இருக்கு. யார்கிட்ட ஜெபிக்கணும்னே தெரியல. சில வேலை நமக்கு நாமே ஜெபம் பண்ணிடுறோம். அந்த ஆயக்காரனும் அங்கே பரிசுரம் எப்படி ஜெபம் பண்ணாங்க, தனக்குள்ள ஜெபம் பண்ணிட்டாங்க இல்லையா. ஆயக்காரன் மார்பில் அடிச்சுக்கிட்டு அழுகுறான். ஆண்டவரே, நான் உங்களை நோக்கி பார்க்கறதுக்குள்ள அழுகுதை இல்லைங்கிற மாதிரி அழுகுறான். அப்போ நாம இன்னைக்கு எதை கற்றுக்கொள்ள போறோம் அப்படின்னா, ஜெபத்துல இதெல்லாம் வரணும். இயேசு நாமத்துல வரணும், பிதாவிடம் வரணும். அதே போல பரிசுத்த ஆவியின் உதவினால ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? அவர் சித்தத்தை புரிந்து கொண்டு அவர் வார்த்தையில என்ன சொல்லி கொடுத்திருக்காரோ அதை சொல்லும் பொழுது, என் வார்த்தை என் மகன் கேட்டுட்டான், அதனால அந்த வார்த்தையின்படி நான் அவங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு அவர் வார்த்தை அவர் மீறி செயல்படவே மாட்டார். நம்ம தேவன் அப்படிப்பட்டவர். சில மனுஷர்கள் என்ன பண்ணுவாங்க, நீ சொன்ன ஆமா சொன்ன இப்ப முடியாதுன்ற மாதிரின்றவங்க. ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்டல, தன்னுடைய வார்த்தையில நிற்கிற தேவன், வார்த்தையை காப்பாற்றுகிற தேவன், வார்த்தையினால் உலகத்தை உண்டாக்கின தேவன்.
அப்போ அந்த வசனங்கள் அவர் சொல்லியிருக்கிற மாதிரி, ஆண்டவரே இப்படி சொல்லியிருக்கேன், நீங்க சொல்லியிருக்கீங்களே, எனக்கு வாக்கு பண்ணீங்களே ஆண்டவரே, நீங்க எனக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க, இந்த வார்த்தையின்படி என்னோட கூட இருவான்னு சொன்னா கூட இருப்பாரு. நான் பயப்படக்கூடாது, நான் பயப்படாதுன்னு சொல்லியிருக்கேன், ஆனா எனக்கு பயமா இருக்கு, என் பயத்தை வைக்கணும்னா பயத்தை போக்குவாரு. அதே சமயத்துல நான் உன்னை உருவாக்குவேன், ஆண்டவரே இன்னும் என்ன உருவாக்குங்க, உங்க கையில ஒப்பு கொடுக்கணும், உருவாக்குவார். அவர் செய்வார் பாருங்க, அவர் வார்த்தையின்படியே செய்கிறது. அதனால ஒரு வார்த்தையை வைத்து நம்ம ஜெபிக்கணும். அது மட்டும் இல்ல, அவர் வார்த்தையை நம்ம தியானிச்சு அவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது திறந்த மனதோட, ஓப்பன் ஹார்ட்டோட, அதாவது ஒளிவு மறைவு இல்லாம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது, டிரான்ஸ்பரண்டா இருக்கும் பொழுது நம்ம ஜெபத்திற்கு அறுவடை மிகுதி, பதில் அதிகமா இருக்கும். இதை நாம புரிந்து கொள்ளணும். அதே போல இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருப்பாங்க, நான் உன்னை நினைச்சு கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தினால நீ நிறைஞ்சிருக்கணும்னு ஜெபிக்கிறேன். இதுதான் நம்மளுடைய ரிசல்ட். அப்போ நம்ம எப்படியெல்லாம் இடைவிடாமல் என்னென்ன உலகத்துல நடக்குது பார்க்கலாம். நீதிமொழிகள் 6:14, இடைவிடாமல் நிறைய காரியம் நடக்குது இல்லையா உலகத்துல, அது என்னென்ன நடக்குதுன்னு வேகமே சொல்லுது பாருங்க. நீதிமொழிகள் 6:14, அவன் இருதயத்தில் பிரியவரனும் உண்டு, இடைவிடாமல் பொல்லாப்பை பிணைத்து வழக்குகளை உண்டு பண்ணி இருக்கிறார். இடைவிடாமல் பொல்லாப்பை பிணைத்து. இன்னைக்கு இடைவிடாமல் நிறைய பேர் பாருங்க, இவனை பத்தி அவன் குறை சொல்றது, இவனை பத்தி ஏதாவது தப்பு தப்பா சொல்லி விட்டுறது, கதை சொல்லிடுறது. யூடியூப்ல தரங்கள ஒரு பாஸ்டர் பத்தி இன்னொருத்தர். இதை விட கொடுமை என்னன்னா, அவங்கள பத்தி, அந்த பாஸ்டர்களை பத்தி தெரியாதவங்கலாம் சும்மா இவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, டிஆர்பி ரேட்டிங் சொல்லுவாங்க. அந்த ரேட்டிங் வரணும், எங்களோட வீடியோ ரொம்ப நிறைய வியூஸ் போகணும், லைக் நிறைய வரணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இஷ்டத்துக்கு விடுறது. அப்போ இடைவிடாமல் பொல்லாப்பு நடந்து கொண்டே இருக்கிறது. வேகம் சொல்லுதுங்க, நான் இட்டு கட்டி சொல்லல. அடுத்தது வேற என்ன நடக்குது? ஏசாயா 51:13 வாசிக்கலாம். ஏசாயா 51:13. 51வது அதிகாரம் 13வது வசனம். இடுக்கண் செய்கிறவன் அழிக்க ஆயத்தமாய் அவனுடைய உக்கிரத்துக்கு நித்தம் இடைவிடாமல் பயப்படுகிறதென்னு இடுக்கண் செய்கிறவனுடைய உக்கிரம் எங்கே? பாருங்க, இங்க ஆண்டவர் நம்ம சொல்லுறாங்க, இடைவிடாம ஏன் பயப்படுறாங்க? நம்ம யாரும் பயமுறுத்துறாங்கல்ல, ஒண்ணு பிசாசு பயமுறுத்தோம், இல்ல நம்மளோட கொஞ்சம் ஹையர் அத்தாரிட்டியில இருக்கிறவங்க பயமுறுத்துவாங்க, ஏதோ ஒரு காரியம். சில பேர் பணத்தை வச்சுட்டு பயமுறுத்துவாங்க. அப்போ நம்ம இடைவிடாம பயப்படுறோம். அப்ப இந்த பயம், இடைவிடாத பயம் நிறைய பேருக்குள்ள இருக்கு. கொரோனா டைம்லாம் எத்தனை பயத்திலே சத்தவங்க பாதி பேர் நோய் வந்து சாகல. அப்போ நம்ம புரிந்து கொள்ளணும், இடைவிடாமல் பொல்லாப்பு பிணைக்கிற உலகமா இருக்கிறது, இடைவிடாமல் பயமுறுத்துகிற உலகமா இருக்குது. வேற என்ன நடக்குது? புலம்பல் 3:50 வாசிக்கலாம். புலம்பல் 3வது அதிகாரம் 50வது வசனம். சொல்லுகிறது. அதாவது இது இங்கிலீஷ், ஈஸி இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, tears come like a river அப்படின்னு போட்டுது. தண்ணி மாதிரி ஊத்திக்கிட்டே இருக்கும், அப்படியே ஆறு மாதிரி பாயிடும் கண்ணீர். இடைவிடாம சில பேருக்கு கண்ணீர் இருக்கும் தெரியுங்களா? வீட்டுல கணவர் அடிக்கிறதுனாலோ இல்ல பிள்ளைகளுடைய பாரம் தாங்க சில பேருக்கு அழுதுகிட்டே இருப்பாங்க. நான் முதல்ல பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அந்த மூவி பார்க்கும் பொழுது அந்த 2 மணி நேரம் 1.25 மணி நேரம் நினைக்கிறேன், ஆரம்பத்துல ஆரம்பிச்சேன். அவர் கெத்செமனே தோட்டத்துல ஜெபிக்க ஆரம்பிக்கிறாரு பாருங்க. அப்ப ஆரம்பிச்சது, கண்ணுல வந்து தண்ணி ஊத்த ஆரம்பிச்சது, அந்த மூவி முடிகிற வரைக்கும் போயிட்டே இருக்குது. நீங்க எப்பனா பாருங்க, அந்த வாய்ப்பு கிடைச்சா, ஆன்லைன்ல பாக்குறவங்களுக்கும் சொல்றேன். நீங்க அப்போ அப்படி பார்க்கும் பொழுது அந்த மூவி முடிஞ்சதும் என்னை கவனிச்சுட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்கிறவங்க கேட்க, எனக்கு கண்ணெல்லாம் இப்படி வீங்கி போயிடுச்சு. எந்த அளவுக்கு ஆண்டவரோட அன்பு, அந்த கிளைமேக்ஸ், அந்த சிலுவையில் அவரு இவ்வளோ பாடுபட்டாரா, என் மேல இவ்வளோ அன்பு ஆண்டவர் உங்களுக்கு அப்படின்னு நான் நினைச்சத, எனக்கு வந்து நான் அடவுனே போய் உட்காரல, ஏதோ ஒரு நல்ல கிறிஸ்டியன் மூவின்னு நினைச்சுதான் உட்கார்ந்தேன். அப்ப இடைவிடாமல் ஒரு 2 மணி நேரத்துல கண்ணு வீங்கிடுச்சுன்னா யோசிச்சு பாருங்க. சில பேரோட வாழ்க்கையே அப்படிதான் இருக்கும், இடைவிடாமல் அழுதுட்டு இருக்கிறாங்க. வல்லம் பகலும் இந்த மனுஷனை கட்டிக்கிட்டு, இந்த மனுஷியை கட்டிக்கிட்டு, இந்த பிள்ளைகளை கட்டிட்டு, இந்த உலகத்துல இப்படி இருந்துட்டு நாங்க நோய் நொடியில கஷ்டப்படுறோம், வேதனை இல்லை, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க நிறைய பேர். அதே போல குடும்பத்துல பிரச்சனை, சில காரியங்கள்லாம் இருக்கு பாருங்க. அப்போ சில பேர் சில குடும்பங்கள்ல இடைவிடாத கண்ணீர் இருக்குது. நம்மளுக்கு இதெல்லாம் தெரியல. அப்போ இடைவிடாமல் பொல்லாப்பும் நடக்குது உலகத்துல. வேதம் தான் சொல்லுது, இடைவிடாமல் பயப்படுறவங்களும் இருக்கிறாங்க, இடைவிடாமல் ஓய்வே இல்லாம, இதுல வசனம் போட்டுருப்பாங்க, நான் ஸ்டாப், ஓய்வே இல்லாம
என்ன சொல்றான், கண்ணீர் கண்ணில இருந்து வந்துகிட்டு இருக்கு, வேற என்ன ஓய்வு இல்லாம இருக்கு, இடைவிடாமல் இருக்கு. அப்போ இவ்வளோ காரியம் இருந்ததுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர், என்ன சொல்லுவார். இத மாதிரி காரியம்லாம் உலகத்துல இருக்கு அப்படின்னா அப்ப ஆண்டவரை பத்தி நம்ம என்ன நினைப்போம். ஏசாயா 52:5, இப்பொழுது எனக்கு இங்கே என்ன இருக்கிறது, என் ஜனங்கள் விருதாவாய் கொண்டு போகப்பட்டார்கள், அவர்களை ஆளுகிறவர்கள் அவர்களை அலற பண்ணுகிறார்கள், நித்தமும் இடைவிடாமல் என் நாமம் தூஷிக்கப்படுகிறது என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுது. ஏங்க தூஷிக்கப்படுது? பொல்லாப்பு நடக்கும்போது எவன் தப்பு பண்ணாலும் அவனும் பேச மாட்டாங்க, இவனெல்லாம் ஆண்டவர் ஏன் படைச்சு வச்சாரு, இந்த ஆண்டவருக்கு என்ன மூளை, அவருக்கு தான் தூஷிக்கிறாங்க. அடுத்தது நம்ம பயந்துகிட்டு இருந்தா, இப்படி வாய்ப்புற நீ கிறிஸ்தவனா இருக்க, உனக்கு எப்படி கடவுள் பார்த்துக்காரு அப்படின்னு எல்லாத்துக்கும் அவரை இயேசுவை எடுத்து விட்டுறது, எல்லாத்துக்கும் இடைவிடாமல். அதே போல நம்ம கண்ணீர் விட்டா சில பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, ஐயோ இந்த அழுமஞ்சி கிறிஸ்தவங்களை பார்த்தாலே கிறிஸ்தவமே பிடிக்க மாட்டேங்குது, இப்படி சொல்றவங்களும் இருக்கிறாங்க. அப்போ பிள்ளைகள் கஷ்டப்பட்டாலும் பிள்ளைகள் தவறு செய்தாலும் தேவநாமம் தான் தூஷிக்கப்படுது. நம்ம கண்ணீர் வந்தாலும் அழுமஞ்சி கிறிஸ்தவன்னு தேவநாமம் தான் தூஷிக்கப்படுது. நம்ம பயந்தாலும் ஐயா என்னடா இதுன்னு எல்லாத்துக்கும் அவரை எடுக்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் பாருங்க, ஒரு வேற ஒரு பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்க, வேற ஒரு பின்னணியை சேர்ந்தவங்க, வேற ஒரு மதத்தை சேர்ந்தவங்களா வச்சுங்களேன், அப்படி இருக்கிறவங்க ஏதாவது தப்பு பண்ணாலோ ஏதோ பெருசா அதை பேச மாட்டாங்க. ஆனா ஒரு கிறிஸ்தவன் செஞ்சுட்டா கரெக்டா பாயிண்ட் பின் பாயிண்ட் பண்ணி, கிறிஸ்தவன் இதுக்கெல்லாம் இந்த ஆண்டவர் என்னதான் பண்ண அவர் நாமத்தை தான் தூஷிப்பாங்க, அவர் நாமத்தை தூஷிக்க தான் பாருங்க பிசாசு இப்படிப்பட்ட காரியம். அப்ப இடைவிடாமல் அவர் பேசாம இருக்கிறார், நம்ம வழியா அவர் மகிமைப்பட விரும்புறாரு. ஆனா நாம இதை புரிந்து கொண்டு என்ன பண்றோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நாம ஜெபத்தில் எப்படி போகணும். இப்போ முதல்ல பார்த்தோம், இடைவிடாமல் பொல்லாப்பு இருக்குது, இடைவிடாமல் பயமுறுத்தல் இருக்குது, இடைவிடாமல் கண்ணீர் பொழிகிற வாழ்க்கை இருக்கு. ஆனா எல்லாத்துலயும் அவர் நாம இடைவிடாமல் தூஷிக்கப்படும். அப்ப இடைவிடாமல் அவர் நாம போற்றப்படணும், மகிமைப்படணும். என்ன பண்ணணும்? ஏன்னா நாம இப்ப முதல்ல வாசிச்சோம் பாருங்க, 2 தீமோத்தேயு 1:3 அவர் சொல்லுவோம், கண்ணீர் ஞாபகம் வச்சிருக்கேன், நீ சந்தோஷத்தோட நிறையணும், இப்படி எல்லாம் ஆகணும்னா நாம என்ன செய்யணும்? வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அந்த பகுதியை திருப்பி வைத்துக் கொள்வோம். 5வது அதிகாரம் 42வது வசனம். அப்போஸ்தலர் 5:42. உபதேசம் பண்ணி அப்போ இடைவிடாமல் உபதேசத்தை கேட்கணும். நான் சண்டேல சர்ச்சுக்கு போய் எங்க பாஸ்டரோட பிரசங்கம் கேட்டேன். நான் சும்மா இருக்க மாட்டேன், பஸ்ல வரும்போது அது தியானிச்சுட்டே வருவேன். சில டைம் படிப்பேன், பஸ்லயே படிப்பேன். அதனால தான் கண்ணாடிலாம் போடுற சூழ்நிலை வந்துச்சு. அது ரொம்ப ஆர்வத்தில் நான் அப்படி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கும் அந்த சீடியெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவேன், பென்ட்ரைவ்ல அதை ஏற்றிட்டு வந்துட்டு திரும்ப 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 போட்டு கேட்பேன். அப்போ இடைவிடாமல் உபதேசம் கேட்கும் பொழுது அவருடைய நாமம் தூஷிக்கப்படாது, அவருடைய நாமம் போற்றப்படுது. கடவுளுக்கான ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் பொழுது அவருடைய நாமம் மகிமைப்படுது. அடுத்தது வேற என்ன பண்ணணும்? நம்ம அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6வது அதிகாரம் 4வது வசனம். 6. அப்போ நம்ம எதுல இடைவிடாமல் தரித்திருக்கணும்? ஜெபம் பண்றதுல, தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்துல. ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு ஜெபத்தை விட்டுட்டு வேற என்ன பண்றாங்க? ரொம்ப பிஸி, உலக காரியங்களை. பிசாசு என்ன பண்ணுவான்? நம்மளை பிஸியாவே வச்சுக்குவோம். நான் அதனால காலையில எஞ்சனை போல கொஞ்சம் ஜாக்கிரதையா ஒரு ஜெபம் பண்ணிருக்கேன். ஆண்டவரே, நீங்க எதெல்லாம் என் வாழ்க்கையில வைக்கலையோ, நீங்க எதெல்லாம் எனக்கு வேணாம்னு நினைக்கிறீங்களோ அது வேண்டாம். நான் ஜெபம் பண்றதுல உறுதியா இருக்கணும். ஏன்னா சில நேரத்துல பாருங்களேன், இப்போ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவங்கள பார்க்கணும்னு வச்சிங்களேன், ஒரு 8 மணிக்கு நம்ம ஃபோன் பண்ணுறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? 9:10 கிளம்பி அங்கே போயிடுவோம். அங்கே நம்ம வெயிட் பண்ணணும், அவங்கள பார்க்கணும். அன்னைக்கு பூரா நம்ம நாளே போயிடும் இல்லையா? அப்போ நம்ம காலையில் தூங்கி எஞ்சுதான் ஜெபம் பண்ணிட்டோம்னா ஆண்டவருடைய பிரசன்னம் நம்ம சூழ்ந்து கொண்டால் அந்த காரியத்திலேருந்து நம்ம விடுபடுவோம். அப்போ முதல் வேலையா நம்ம ஜெபிக்கிறது மட்டும் இல்லை, இன்னைக்கு என்ன பார்க்குறோம்? அந்த இடைவிடா ஜெபம். பஸ்ஸில் போகும்போதே ஜெபம் பண்ணுங்க, அவங்க பாதுகாப்பாக இருக்கணும்னு. ஹாஸ்பிட்டலில் இறங்கிட்டு ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே அந்த டாக்டர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. அதே போல் அந்த பேஷண்ட்டை போய் பார்க்கும் பொழுது முடிஞ்சால் அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. இல்லை அவங்க வேற பின்னணியே இல்லைவங்க, ஜெபம்லாம் அவங்களுக்கு பிடிக்கலனாலும் நீங்கள் மனசுக்குள்ளே இருக்கு, சீக்கிரம் இவங்க வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. இப்போ நீங்கள் என்னன்னா பண்ணுறீங்களோ அதை பண்ணிக்கிட்டே நீங்கள் இடைவிடாமல்
ஜெபம் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இது எப்ப தெரியுமா நடக்கும்? நம்ம எப்ப தெரியுமா இடைவிடாமல் உபதேசம் கேட்கும் பொழுது இடைவிடாமல் நம்மளுக்கு அந்த ஜெப வாழ்க்கை வந்துடும். அதனாலதான் ஓடி சபையில கேட்டுறணும். வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் உபதேசம் கேட்க கேட்க நமக்குள்ள அந்த ஜெப ஆவி அவர் என்ன பண்ணுவாரு? அவர் வேலை செய்ய ஆரம்பிச்சார். அடுத்தது என்ன பண்ணணும்? அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20வது அதிகாரம் 31வது வசனம். அப்போஸ்தலர் 20:31. ஆனபடியா இடைவிடாமல் புத்தி சொல்றாங்க. நம்மளோட ஊழியக்காரங்க என்ன பண்றாங்க? இடைவிடாமல் புத்தி சொல்லுவாங்க. நீங்க கேட்க ரெடியா இருக்கணும், கீழ்ப்படிய ரெடியா இருக்கணும். இடைவிடாமல் புத்தி சொல்லுவாங்க. அவங்க சொன்னாங்க, அவங்க வழியா ஆண்டவர் தானே உங்களுக்கு சொல்றாரு, ஆண்டவர் தானே அவங்களை ஏற்படுத்தி வைக்கிறாரு. அப்போ நம்ம முதல்ல உபதேசத்தை கேட்கிறவங்களா இடைவிடாமல் கேட்கிறவங்களா இருக்கும் பொழுது இடைவிடாமல் நம்ம ஒண்ணு நினைச்ச கூடாது, 24 மணி நேரமும் நினைச்ச கூடாது. நம்ம உபதேசத்தை கேட்டுட்டோம், ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டோம் வீட்டுக்கு, மறுநாள் தியானிக்கிறோமா, அடுத்த நாள் தியானிக்கிறோமா, என்ன சொல்லி கொடுத்தாங்க, அப்ப நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது மட்டும்ல, நல்லா இருக்கும்போதும் அதை தியானிக்கிறோமா, அப்பதான் பிரச்சனை வரும்போது கரெக்டா அந்த வசனம் ஞாபகம் வரும், உபதேசம் ஞாபகம் வரும், ஜெபத்துல தரித்திருக்க நம்மளுக்கு உதவியா இருக்கும். இடைவிடாமல் அந்த புத்தியை நம்ம கேட்டு கீழ்ப்படியவங்களா இருக்கும். அப்ப இடைவிடாமல் என்னது? சாப்பிடாம தூங்காம அப்படி இல்லை, எல்லாமே செஞ்சு கொண்டே இதுல தியானமா இருக்க முடியும். ஏன்னா சங்கீதக்காரன் சொல்றான், உண்மை நினைக்கிற அந்த நினைப்பு, அந்த தியானமே இனிது. எப்படி சொல்றான் பாருங்க, அதாவது சொல்றான், உங்களை பத்தி நினைச்சு பார்க்கறதே எனக்கு ரொம்ப இனிமையா இருக்குன்றான். இப்போ இயேசுவை குறித்து நீங்க நினைச்சு பாருங்களேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அந்த வசனத்தை தியானிக்கும் போது அது அன்னைக்கு பூரா அந்த ஒரே வசனத்தை தியானிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ உங்களை பத்தி நினைச்சாலே எவ்வளவு சந்தோஷமா, நீங்க எவ்வளவு நல்லவர், எவ்வளவு அன்பானவர், எவ்வளவு எனக்காக செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னா அதை தியானிக்கிறது நம்மளுக்கு ஒரு இனிமையான பாசிட்டிவான வைப்பை நம்மளுக்குள்ள கொண்டு வந்துடும். ஆனா வேற காரியங்களை நீங்க நினைச்சு பாருங்க, பிரச்சனை அதிகமாகும், டென்ஷன் அதிகமாகும், கோபம் வரும், இவன் முந்தையெல்லாம் முடிச்சு அப்படிதான் நம்மளுக்கு தோணும்ல. அப்ப நம்ம இதை புரிந்து கொள்ளணும். இடைவிடாமல் உபதேசம் கேட்கும்போது ஜபத்திலும் தேவ வசனத்தை நம்ம தியானம் பண்றதும் இடைவிடாமல் இருக்கும். அப்போ இந்த இடைவிடாமல் இந்த ஜபத்துல தடுத்து இருக்கிறவங்களுக்கு புத்தி சொல்றது இடைவிடாமல் ஞாபகத்துல வரும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஓசியா 12:6 வாசிக்கலாம். ஓசியா 12வது அதிகாரம் 6வது வசனம். இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்ப, தயவையும் நியாயத்தையும் கை கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. அப்ப நம்ம நம்பணும், இடைவிடாமல் அவரை விசுவாசிக்கணும். நல்லது நடக்கும்போது விசுவாசிக்கணும். நமக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவா நடந்துச்சா சூப்பர் ஆண்டவரே தேங்க்யூ அப்படின்றோம். ஆனா கஷ்டப்படும் போது எங்க போயிட்டீங்கப்பா, இருக்கிறீங்களா இல்லையா, இவ்வளவு நாளா சும்மா எதையோ நான் நம்பிட்டு இருக்கேன்னா, எனக்கு ஆரம்ப நாட்கள் அப்படி யோசிச்சேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப என்னை கஷ்டப்படுத்துவாங்க சில காரியங்கள்லாம். அப்ப நான் யோசிப்பேன், நீங்க உண்மையிலே இருக்கிறீங்களா, தெரியாம நான் புத்தகத்துல வந்துட்டேன் அப்படியெல்லாம் யோசிச்சிருக்கேன். அப்புறம் என்னை நம்ப வைக்கிறதுக்கு அவர் பட்டாரு, நான் அவரை படுத்திட்டேன் ரொம்பவே. அன்றைய நான் நம்புறதுக்கு நீங்க எதனா ஒண்ணு செய்யணும், ஏதாவது ஒரு வசனம் கொடுக்கணும், இல்ல நீங்க எதையாவது நீங்க அனுப்பணும். இப்படியெல்லாம் நான் கேட்க கேட்க நம்ம வாஞ்சை அவர் பார்க்கிறார். நம்ம இடைவிடாம அவர் கையே பிடிச்சுக்கிட்டா அவர் இடைவிடாம நம்மளை நடத்துவார். போஸ்டர்களும் அப்படிதான், ஒரு சின்ன பிள்ளை ஆண்டவர் கையை பிடிச்சிட்டு போற மாதிரி தான் போட்டிருக்கேன் பாருங்க. அப்போ நம்ம சிறு பிள்ளை போல அவரையே எப்பவும் பிடிச்சு கொண்டா அவர் நம்மளை நடத்துறத பார்க்கலாம். அதை விட்டுட்டு எனக்கு எல்லாம் தெரியும், நான் நல்லா வசதியா இருக்கேன், நான் நல்லா படிச்சிருக்கேன், நான் எனக்கு இந்த ஐடியாலாம் புரியும், இதெல்லாம் நம்ம சுயத்துல நின்னுட்டோம். அப்போ வசனம் என்ன சொல்லுது? உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தர் பேர்ல நம்பிக்கை. அப்போ நம்ம இடைவிடாமல் அவரை நம்பும் பொழுது நிச்சயமாக அவருடைய நாமம் மகிமைப்படும், நம்ம ஜெபத்திற்கும் பதில் கிடைக்கும். இன்னும் ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். தானியேல் 6:16. தானியேல் 6வது அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்களின் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கோப்பையிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். அதுல 20 வாசனம். 20. ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா என்று தானியேலை கேட்டான்.
முதல்ல கேட்கிறான் 14 நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன். எங்கேயும் கேட்கிறான் அந்த ராஜா. பாருங்க, அவனே கிறிஸ்தவன் கிடையாது, அவன் எங்கனே கிடையாது. அவன் கேட்கிறான் தானியேலை பார்த்து, தானியேலை நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன். நம்ம அப்படி ஆண்டவர் ஆராதிக்கிறோமா? ஏதோ வெள்ளிக்கிழமை மட்டும் வந்துட்டு 3 பாட்டு பாட்டாங்க, சூப்பரா கையை ஓட்டி நம்ம அப்படியே கூகுள்லாம் சர்ச் பண்ணி பாடிட்டோம். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை பாடினாங்க, கூடவே சேர்ந்து பாடிட்டோம், அதோட மறந்துடுவோமா? வீட்டுக்கு போய் நம்ம ஜெபிக்கிறோமா? இடைவிடாமல் நம்ம ஆராதிக்கிறோமா ஆண்டவரை? நம்ம வழியில போகும்பொழுதும் சரி, நேரத்தில் எனக்கு பயமா இருக்கும் பாருங்க, பாட்டு பாடினா பயம் வரும், பாடிக்கிட்டே வருவேன். ஒரு 2 லைன் தான் தெரியும் அந்த பாட்டு, அதுக்கு மேலே ஞாபகம் வராது. என்ன ஆண்டவரே, இந்த 2 லைன் தான் தெரியும், நீ பாடு, அதே பாடு, அதே திரும்ப சொல்லு, அதே சொல்லு ஆண்டவரே, நான் உண்மை நம்புவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதே சொல்ல 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 ஒரு பலன் வரும் பாருங்க. ஒரே வார்த்தை தான், இடைவிடாமல் அதை சொல்லும் பொழுது அவருடைய வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை இருக்கு. அப்போ நம்ம இடைவிடாமல் உபதேசம் கேட்கும் பொழுது ஜெபம் பண்றதுக்கும் தேவ வசனத்துல நம்ம இடைவிடாமல் இருக்கிறதுக்கும் அது உதவியா இருக்கு. அதே போல தேவ வசனம் என்ன பண்ணுது, நம்ம புத்தி சொல்லி நடத்துது, இடைவிடாமல் புத்தி சொல்லி நடத்துது. அப்படி நம்ம நடக்கும் பொழுது அவரை நம்பிக்கொண்டே இருக்கிறோம், இடைவிடாமல் நம்புறோம், அவர் மேல விசுவாசம் வைக்கிறோம். விசுவாசம் வைத்துட்டு என்ன பண்றோம், நம்ம சும்மா இருக்கிறதுல இடைவிடாமல் அவரை ஆராதிக்கிறோம். ஏன்னா இப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை மாறும்? சங்கீதம் 119 12 வாசிக்கலாம். சங்கீதம் 119 112 வசனம். இடைவிடாமல் உங்களுடைய பிரமாணங்களை செய்ய என் இதயத்தை சாத்தேன். சங்கீதக்காரன் தாவீது எவ்வளவு அருமையா சொல்றான் பாருங்க. இடைவிடாமல் உங்க வார்த்தை என்னெல்லாம் சொல்லுதோ. ஏன்னா நிறைய பேர் வாக்குத்தத்தம் பிடிச்சிக்குவாங்க, கட்டளை உபதேசம் எல்லாம் பிடிக்காது, எல்லாத்துக்கும் கீழ்ப்படியும் ஆண்டவரே. எனக்கு ஒரு விஷயத்துல கீழ்ப்படிய முடியலையா, தயவு செய்து உங்க உதவி தேவை, இடைவிடாம கேட்டா அதுல நமக்கு உதவி செய்வார். அப்போ நம்ம வாழ்க்கையோட ரிசல்ட் என்ன வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு ஆரம்பத்துல எடுத்தோம் பாத்தீங்களா, 2 தீமோத்தேயு 1:3 வசனம். இப்படி நாம இருக்கும் பொழுது உலகத்துல எவ்வளோ இடைவிடாத பொல்லாப்பு நடந்தாலும் சரி, நம்மளை பயமுறுத்துற காரியம் வந்தாலும் சரி, நம்மளை இடைவிடாம கண்ணீர் சிந்த வைக்கிற சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும், மனிதர்கள் இருந்தாலும், பிசாசு அப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வந்தாலும் சரி, எப்படி இருப்போம் நம்ம? இந்த வசனத்தை சொல்லியிருக்கு 2 தீமோத்தேயு 1:3 இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி. ஒரு மனுஷனே ஞாபகம் பண்ணுவாங்கன்னா கர்த்தர் ஞாபகம் பண்ண மாட்டாரு? அவர் நம்மளையே நினைச்சிட்டு இருக்கிறாருன்னு வேதம் சொல்லுவோம். எப்போதும் உன் நினைவாகவே இருக்கிறார், கர்த்தர் நம்மை நினைத்து இருக்கிறார் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ நம்ம கண்ணீரை கட்டாயம் ஆண்டவர் ஞாபகம் வச்சுக்கோரு. சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு நம்ம சந்தோஷத்துல நிறைஞ்சிருக்கிறதா ஆண்டவர் விரும்புறார். ஆனா இன்னைக்கு உலகம் என்ன சொல்லி தருது? தலைகீழா சொல்லி தருது. புதிய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட வார்த்தை, நம்ம சந்தோஷத்தினால நிறைஞ்சிருக்கணும், நம்ம கண்ணீர் ஆண்டவரை ஞாபகம் வச்சிருக்கிறாரு. அப்போ நாம எப்படி இருக்கணும்? இதெல்லாம் செய்யறோமோ, இடைவிடாம உபதேசத்தை கேட்கிறோமோ, ஜெபம் பண்றோமோ, இடைவிடாம வேத வசனத்தின்படி புத்தி சொல்லுங்க, இடைவிடாமல் கேட்டு, இடைவிடாமல் விசுவாசித்து, இடைவிடாமல் அவரை ஆராதித்து, அவருக்கு இடைவிடாமல் அவர் வசனங்களுக்கு கீழ்ப்படியும் பொழுது நம்ம கண்ணீரை கட்டாயம் அவர் ஞாபகம் வச்சிருப்பாரு. ஏன்னா சில பேர் கீழ்ப்படியவே மாட்டாங்க. ஏன் இந்த எனக்கு இதை செய்யலாம் அப்படின்னு எப்படி செய்வாரு? அப்பா பேச்ச கேட்கிற பிள்ளைக்கு தான் ஆண்டவர் இன்னும் அதிகமா கொடுப்பாரு. எல்லா பிள்ளைகளுமே அவர் கவனிப்பாரு. ஆனா சில பிள்ளைகள் ரொம்ப விருப்பத்தோட கீழ்ப்படியும் பாருங்க, அது ஸ்பெஷல். அப்பா அதுதான் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கல, என் பிரியமுள்ள குமாரர்கள் குமாரத்திகள். அப்படி நம்ம இடைவிடாமல் கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவருக்கு நம்ம பிரியமுள்ள குமாரர்களா குமாரத்திகளா மாறிட்டோம்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நம்ம கண்ணீர் ஞாபகம் வச்சுக்குவார். நம்ம கஷ்டம் அவருக்கு தெரியும். நாம சொல்றதுக்கு முன்னாடியே பிதா அதை அறிந்து இருக்கிறாருங்கிறத நம்ம உணரணும். அது மட்டும் இல்ல, அறிந்து நம்ம ஜெபத்தை கேட்டு அதை அலட்சியம் பண்ணாம அதற்கு பதில் கொடுக்கிறார். நம்மை சந்தோஷத்தால் நிறைய பண்ணுகிறவரா இருக்கிறார். என்ன சந்தோஷம் உங்களுக்கு வேணும்? ஒரு சந்தோஷத்தை அவர் மறைச்சு வைக்கல. கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்க. தன்னைத்தானே வெறுமையாக்கி அடிமையாக்கி அவர் முழுசுமா ஒப்பு கொடுத்துட்டாரு. நமக்கு எல்லா நன்மைகளும் கொண்டு வந்து நம்ம தலைமையில கொட்டும்படிக்கு அவர் தலைமையில சாபத்தை வாங்கி கொண்டார். நம்ம மேல அந்த சாபம் நீங்கி விட்டது, நம்ம மேல ஆசீர்வாதம் இருக்கு. நம்ம சந்தோஷத்தினால நிறையும் படும்படிக்கு அவர் எல்லா துக்கத்தையும் பாரத்தையும் பாடுகளையும் கண்ணீரையும் அவர் சுமந்து கொண்டார். அப்ப நம்ம இதெல்லாம் யோசிக்கணும் பாருங்க. இடைவிடாமல் அவருக்கு நன்றி செலுத்தி அவர் என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாரு, அவர் மேல நம்பிக்கையா இருக்கும் பொழுது நம்ம கண்ணீரை அவர் ஞாபகம் வைத்து நம்மை சந்தோஷத்தினால் நிறைப்பார். நாம் ஜெபித்து
நிறைவு செய்யலாம். முடிந்தவர்கள் எழுந்து நிறுங்க, முடியலனாலும் பரவாயில்ல. கர்த்தர் உங்களுடைய சரீரத்தின் உபாதைகளை அறிவார். அன்பும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களிடத்தில் வருவோம், நன்றி செலுத்துவோம். எப்பேற்பட்ட நல்ல கர்த்தரை அன்பின் ஆண்டவர் நாங்கள் துதிக்கும்படிக்கு ஸ்தோத்தரிக்கும்படிக்கு இந்த வேலையில எங்களுக்கு கொடுத்த இந்த நன்மையான வரங்களுக்காக, இந்த நன்மையான ஈவுகளுக்காக, இந்த நன்மையான சபைக்காக, இந்த நன்மையான வார்த்தைகளுக்காக, இந்த நன்மையான ஆவியானவருக்காக, இந்த நல்ல தேவனுக்காக, நல்ல கர்த்தருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி பிதாவே, உங்களை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இடைவிடாமல் உண்மை ஆராதிக்கும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்தவர்கள் நமக்கு நன்றி. இடைவிடாமல் உங்களுடைய உபதேசங்களை கேட்டு நாங்கள் புத்தியாய் இடைவிடாமல் வளரும்படிக்கு ஜெபிக்கவும், தேவ வசனத்தில் தரித்திருக்கவும் ஆண்டவரை இடைவிடாமல் உண்மை ஆராதித்து உங்களுடைய உபதேசங்களுக்கு, கட்டளைகளுக்கு, பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியும் எங்களை நடத்துகிற உங்களுடைய நடத்துதலுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதும் எங்களை குறித்து நீர் நினைத்து கொண்டிருக்கிற நாங்கள் நன்றாக இருக்கும்படிக்கு எங்கள் கண்ணீரை நீர் ஞாபகத்தில் வைத்திருக்கிறேன் ஆண்டவரை. உலகத்தில் எத்தனையோ காரியங்களுக்கு இடைவிடாமல் பொல்லாப்பு, இடைவிடாமல் பயம் துரத்துகிறது, இடைவிடாமல் நாங்கள் கண்ணீர் விடுகிற காரியங்கள் இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவரை நீர் இடைவிடாமல் எங்களுக்கு சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை தருகிற தேவன் என்பதை நாங்கள் பார்த்தோமே. நாங்கள் உம்முடைய நாமம் மகிமைக்காக, உம்முடைய நாமம் இனிமேல் இடைவிடாமல் தூஷிக்கப்படாதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தருடைய நாமம் இடைவிடாமல் மகிமைப்படுகிற காரியத்தை நாங்கள் செய்யும்படிக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இங்கிருந்து நாங்கள் வெளியே செல்லும் பொழுதும் ஆண்டவரே, நாங்கள் வழியிலேயும் போக்கிலும் வரத்திலும் நடக்கும் பொழுதும் இருக்கும் பொழுதும் உட்காரும் பொழுதும் உங்களுடைய வார்த்தையை பேசுகிறது மட்டுமல்ல, இடைவிடாமல் உங்களுடைய நாமத்திற்கு மகிமை வர பண்ண முடியாது எங்களை நடத்துகிறார். எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றையும் உங்களுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை தயவாக நடத்தும். வேறு மனுஷனோ வேறு வல்லமைகளோ எந்த அந்நிய காரியங்களோ அல்ல, நீரே எங்களை ஆளுகை செய்வீராக. இயேசு எங்களை ஆளுகை செய்யட்டும், உங்களுடைய வார்த்தைகள் எங்களை ஆளுகை செய்யட்டும், பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்யட்டும். பிதாவே, நீரே எங்களை ஆளுகை செய்து நடத்துவீராக. இந்த வேலையில இங்கிருந்து வெளியே புறப்பட்டு போகும்போது ஒவ்வொரு குடும்பங்களிலும் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே அவர்கள் இடைவிடாமல் சந்தோஷத்தை காணட்டும், அவர்கள் இடைவிடாமல் அவர்கள் பயம் நீங்கட்டும், இடைவிடாமல் அவர்கள் பயந்து கொண்டிருக்கிற காரியங்கள் இயேசுவின் நாமத்தாலே இன்றோடு முடிந்து போகட்டும், அதற்கு ஒரு முடிவு வரட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே அவர்களுக்கு சந்தோஷம் நிறைவாக இருக்கட்டும். இடைவிடாமல் உம்மை ஆராதித்து துதித்து ஜெபித்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு நீர் உதவி செய்ய போகிறீர். அதற்காக நன்றி. சரீரத்தில் நல்ல சுகம் பலன் உண்டாகட்டும், பார்வையில் நல்ல தெரிந்த கூர்மையான பார்வை உண்டாகட்டும், அவர்கள் கைகள் கால்கள் இயேசுவின் நாமத்தாலே கரடு கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தாலே சிறு பிள்ளைகளுக்கு அற்புதமான சுகமும் ஆரோக்கியம், நல்ல ஞான நன்மைகளும் கல்விமான்களின் நாவையும் தந்து நீ தயவாய் நடத்துகிறாங்க ஆண்டவரே. பலனற்று பொருளாதார குறைகள் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே இடைவிடாமல் அவர்களுக்கு உதவி கிடைக்கட்டும் ஆண்டவரே. நீர் தயவாய் நடத்தும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே. யூடியூப்ல கேட்கிறவர்களுடைய குடும்பத்திலும் நீர் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கே துதி, கன, மகிமை யாவற்றையும் ஏறெடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென்.